வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. எஸ்ஐ தேர்வை ரத்து செய்க மதுரை கிளையில் வழக்கு. என்ன மாதிரி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிச்சு எக்ஸாம் முடிச்சுட்டே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. அது ஒரு புது பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். என்னன்னா, தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் தமிழிலிருந்து 10 வினாக்கள் இடம்பெறும் என குறிப்பிட்டிருந்த நிலையில் அந்த 10 கேள்விகள் கேட்கப்படலை. அதாவது 140 கேள்விகளில் நம்ம சைக்காலஜி அப்படின்ற ஒரு பாடத்திட்டத்தில் 10 ஆங்கிலம் 10 தமிழ்ன்றது பழைய கேள்வி 2019 பாடத்திட்டம் மாற்றும் போது அந்த ஒரு செட்டப்பில் இருந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வில் 10 கேள்விகள் பார்த்தீங்கன்னா வந்து இடம்பெறலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த பாடத்திட்ட பகுதிகள் கணித பாடத்திட்டத்திலே பார்த்தீங்கன்னா வந்து இடம்பெற்றிருந்துச்சு. அதன் அடிப்படையில் என்ன ஆச்சுன்னா, இது இல்லாமல் வந்து கட் ஆஃப் மதிப்பெண் வந்து குறிப்பிடாமல் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகள் பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டது. இது ஏற்புடையத்தக்கதல்ல. அதாவது இந்த செக்மெண்ட் எப்படின்னா, ஒவ்வொரு சமூக பிரிவுனா பிசி எம்பிசி அந்த செக்மெண்ட் சொல்ல வரல. இதுக்கு முன்னாடி தேர்வுகள் கடந்த தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கோட்டாக்கள் இருக்கும். அந்த கோட்டாக்கள் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ 2023 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில குளறுபடிகள் நடந்துச்சு. முறைகேடாக நிறைய பேர் வந்து பணி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வழக்குகள் பார்த்தீங்கன்னா சந்திச்சிச்சு. அதனால் என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் ஓப்பன் கோட்டாக்கும் சரி டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் சரி தனித்தனி எக்ஸாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2025 சொன்னாங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது 2025 3ஆவது மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த இம்ப்ளிமெண்ட் பார்த்தோன்னா சொல்லல. ஆனால் 5ஆம் மாதம் பார்த்தோன்னா சொல்லும்போது சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆச்சுன்னா வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாக்களை என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ஓப்பன் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தீங்கன்னா நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டான்றதை மென்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் இடைவெளி கொடுத்து அவங்கள பார்த்தோன்னா வந்து ரிவைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த ரிவைஸ் பண்ணதில் என்ன நடந்துச்சுன்னா, எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ இந்த எக்ஸாம் நடந்து ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ரிசல்ட்லாம் என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஏற்கனவே இந்த கரெக்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த நபர்களோட மதிப்பெண் பார்த்தோன்னா வந்து விடப்பட்டிருக்கு. இப்போ இதே ரீசன் தான், இந்த ஒற்றை காரணம் தான். இப்போ இந்த ஆப்பில் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ரிசல்ட்டு ஒரு சில குளறுபடி, அதாவது குளறுபடின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, அந்த மாணவரோட மதிப்பெண் பார்த்தோன்னா வந்து விட்டுட்டு வந்திருக்கு. அதனால என்ன மாணவர்கள் திருப்பி கோரிக்கை வச்சாங்க. அதை வந்து பார்த்தோன்னா யூஎஸ்ஆர்பி புரிந்து கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த கொடுத்த ரிசல்ட்டை பார்த்தோன்னா முழுசாக வாபஸ் வாங்கிட்டாங்க. இதனால் யாருக்கு சார் பாதிப்பு அப்படின்னம்னா, ஓப்பன் கோட்டாவில் இருக்கிற மாணவர்களுக்கு 1% கூட பார்த்தோன்னா பாதிப்பு கிடையாது. இதில் பாதிப்படையக்கூடிய மாணவர்கள் யாராக இருப்பாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற மாணவர்கள் தான் பார்த்தோன்னா பாதிப்படைவாங்க. அதனால் மாணவர்களே முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ நமக்கு மார்ச் மாதம் ஒரு டேட் வந்து கொடுத்து ஃபிசிக்கல்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்கான தேதி மட்டும்தான் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம். ஆனால் நமக்கு ஃபிசிக்கல் பார்த்தோன்னா வந்து கண்டிப்பாக நடைபெறும். யார் சொல்கிறதையும் பார்த்தோன்னா கண்டுக்காதீங்க. இப்போதைக்கு நம்ம பாஸ் ஆகிட்டோம். ஏன்னா இது 1 நாள் 2 நாள் உழைப்பு கிடையாது. பல ஆண்டுகளாக பார்த்தோன்னா உழைச்சிருப்பாங்க. குறைந்தபட்சம் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கூட இது 2 ஆண்டு கால தவம். இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணதெல்லாம் படிக்கணும் அப்படி ஆரம்பிச்சிருந்தாங்களோ 7 மாத தவம். சரிங்களா. அப்போ இந்த 7 மாத தவத்தை வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒற்றை காரணத்துக்காக நீங்கள் ட்ராப் பண்ணிடாதீங்க. நம்ம பேர் வந்துடுச்சா, நம்ம மதிப்பெண் வந்துடுச்சா, ஃபிசிக்கல் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேஜ் தான். இதை தாண்டி நீங்கள் இன்னும் 2 ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கடக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் கடந்துட்டு நிறைய நபர்கள் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு 0.5 பார்த்தோன்னா விட்டு வந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஃபிசிக்கல்ன்றது பார்த்தோன்னா உங்களோட வேலைவாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியை மட்டும் நீங்கள் கரெக்டாக 15க்கு 15 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இன்டர்வியூவில் பயப்படாமல் போயிட்டு நீங்கள் அந்த 15க்கு 15 எடுத்துட்டாலே இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே வந்துடும். அப்படின்னும் போது 8 மதிப்பெண் போட்டாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, ஆவரேஜ் மதிப்பெண்ணுக்குள்ளே பார்த்தா வந்துடுவீங்க. நமக்கு பார்த்தோன்னா போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் தொய்வாக நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒரு 3 மதிப்பெண் பார்த்தோன்னா ஒரு ஸ்டார் அவுட் ஆகும். இப்போ இந்த 3 மதிப்பெண் அவுட் ஆனதை நீங்கள் போய் இன்டர்வியூவில் போய் உட்காந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, 10க்கு 10 போட்டே ஆகணும். 10க்கு 10 போட்டாலும் பார்த்தோன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தோன்னா வந்து ஒரு தொங்கு பாத்திலே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃபெயிலுன்னா கூட இதை தூக்கி போட்டு அடுத்த எக்ஸாம் போய் படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம போகிற வரைக்கும் நின்னோன்னா கடைசி வரைக்கும் வேறு எந்த எக்ஸாமும் படிக்காமல் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். கடைசியாக வெளியே வந்ததோட வழி என்பது பார்த்தோன்னா, வெளியில் வந்து பழைய மாணவர்கள் நீங்கள் கேட்டு பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு வேலை வாங்குறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப பார்த்தோன்னா வந்து கடினமாக இருக்குது. அது கடினம்ன்றதால இப்போ இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை இல்லை. இப்போ இது ஒரு இஷ்யூவாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு பார்த்தோன்னா ஒரு 2 நாள் பார்த்தோன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருப்பீங்க. அதனால் சுற்றி வரக்கூடிய கான்ட்ரவர்சியான விஷயங்களில் மனசில் எதுவுமே ஏற்றுக்காதீங்க. ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம பாஸ் ஆகிட்டோம், நம்ம ஃபிசிக்கல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை நோக்கத்தோட ஃபிசிக்கல் பண்ணிகிட்டே இருங்க. ஈஸியாக வெற்றி பெற்றலாம். தேங்க்யூ.